பிரைஸ் லார்ட். அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சார்பாக உங்களை யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிலுவையை எதிர்மறையாக அணுகின மனிதர்களை குறித்து தொடர்ச்சியாக நான் பேச விரும்புகிறேன். ஏற்கனவே 3 குறிப்புகள் சொன்னேன். சதி செய்கிறவர்கள் பிளாட்டர்ஸ், சந்தர்ப்பவாதிகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட், மூன்றாவது மாய்மாலக்காரர்கள் ஹிப்போக்ரைட்ஸ். இன்னைக்கு சில வார்த்தைகள் நம்ம கவனிக்க போறோம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை நம்ம என்ன செய்யலாம் கவனிக்கலாம். 36வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்புறம் இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்கள் நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். 36ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். நான் போய் ஜெபித்துட்டு வருகிறேன், இங்கே நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி சொன்னார். ஆனால் இயேசு போய் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது இவர்கள் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். திரும்ப ஆண்டவர் வந்து கேட்கிறார், என்னோடு கூட நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்கள், நீங்கள் வாசித்து பாருங்கள். 26 அதிகாரம் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம் வாசிக்கணும். ஆனால் இந்த சீஷர்களுக்கு வந்து ஒரு அந்த பாரத்தை விளங்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஒரு வார்த்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் சோம்பேறிகளாக இருந்தார்கள். லேசி போன்ஸ், சோம்பேறிகள். சூழ்நிலையின் தீவிரத்தை அவர்கள் உணரவில்லை. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். மனுஷகுமாரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்கிற நியாயப்பிரமாணமும் என்கிற பழைய சத்தியங்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதை இயேசுவும் தன்னுடைய ஊழியங்களிலே தன் சீஷர்களுக்கு நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுதான் அந்த காலம் என்கிற உணர்வு அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. இயேசு நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் தீர்க்கதரிசன புத்தகத்திலே படித்தது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, ஆண்டவர் எங்களுக்கு சொன்னது ஞாபகத்தில் இருக்கிறது. ஆனால் அது இந்த காலம் என்கிற உணர்வு அவளுக்கு இல்லாமல் போனதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அதுதான் நம் சோம்பேறிகள் அல்லது லேசி போன்ஸ் என்று சொல்கிறோம். சத்ரு கிறிஸ்தவர்களை தாக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் சோம்பேறித்தனம். Slothfulness or laziness is one of the tools devil is using against Christianity or Christian people. நம்மள பெரிய பெரிய பாவம்லாம் நம்ம ஒருவேளை செய்யாம இருக்கலாம். ஆனா இந்த சோம்பேறித்தனங்கிறது ஒரு பாவத்தில் ஒன்று. செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் இருப்பது. நீங்க பாவத்துல வந்து 2 வகை உண்டு. ஒன்னு sins of omission, இன்னொன்னு sins of commission. செய்யக்கூடாததை செய்வது sins of commission. ஒரு காரியத்தை திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனா அதை செஞ்சிட்டோம். we have committed something, sins of commission. செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் இருக்கிறோம், அது sins of omission. ரெண்டுமே ஆண்டவருடைய பார்வையில அது பாவம் தான். அதனால 2 வகை என்று சொல்றோம். நிறைய வகைகளில் இவைகள் ஒன்று. இந்த சீஷர்கள் தீவிரத்தை உணராமல், அவரோடு கூட இருக்காமல், அவருடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமல், அவருடைய வேதனையில் பங்கெடுக்காமல், இவருடைய மாம்சத்திற்கு இடம் கொடுத்து தூங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை நாம் பொருத்தி பார்க்கும் பொழுது ஒன்றை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், கடைசி காலம் என்பதை அறியாத ஒரு உணர்வு. கடைசி காலத்தில் தான் வசிக்கிறோம், நமக்கு தெரியும் இயேசு சீக்கிரம் வருவார், மாரநாதா என்று பாடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா அநேக கிறிஸ்தவருடைய உள்ளங்களில் இருக்கிற ஒரு காரியம், அவர் இப்பொழுது வரமாட்டார். அவர் இப்பொழுது என்ன செய்ய மாட்டார், அவர் வரமாட்டார். அதுதான் அநேகருக்கு இருக்கிற ஒரு சிந்தை. இந்த காலத்தின் அவசரத்தை உணராமல் இருக்கும். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் யுத்தங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட யுத்தம் அல்ல, அது உலக நாடுகளின் யுத்தம். இன்னும் உலக நாடுகள் டைரக்டாக குதிக்காவிட்டாலும் நிறைய பாதிப்புகள் உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு குறிப்பிட்ட தீவை குறிவைத்திருக்கிறார்கள். அங்கதான் மெஜாரிட்டி 80% ஆயில் அங்கதான் இருக்கிறது. ஈரான் பகிரங்கமாக சொல்கிற காரியம், அந்த இடத்தில் நீங்கள் கை வைத்தால் நாங்களே அதை அழித்து விடுவோம் என்று சொல்லி. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் உலக நாடுகள் எல்லாம் எண்ணெய் இல்லாமல் ஸ்தம்பிக்கிற ஒரு நிலைமை வரும். பொருளாதார நிலைமைகள் ஸ்தம்பிக்கிறது வரும். வாகனங்கள் இயங்க முடியாத ஒரு நிலைமை வரும்.
சோ போக்குவரத்துகள் முடக்கப்படும் பொழுது பழைய போல லாக்டவுன். மனிதன் முடிஞ்சு போனா நடந்து போகலாம், சைக்கிள்ல போகலாம், எலக்ட்ரிக் வாகனங்கள்ல போகலாம். போக்குவரத்துகள் முடங்குகிற ஒரு நிலைமை என்ன வரும்? இந்தியாவுக்கு மாத்திரமல்ல முழு உலக தேசத்துல வரும். அது ஒரு அபாயமான கட்டம். இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது செய்தித்தாள்களை வாசிக்கிறோம். அல்ல மறுபக்கம் ஆவிக்குரிய பார்வையிலே நாம் சிந்திக்க வேண்டியது, இது கடைசி காலம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். கடைசி காலத்திற்கான அறிகுறிகள், சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் என்னையும் ஆயத்தப்படுத்த வேண்டும், என்னை சார்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஆனால் இவைகளை மறக்க பண்ணி பிசாசு என்ன செய்கிறான்? சோம்பேறியாக அவன் இருக்க வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சிலுவை குறித்து சிந்திக்கிற இந்த நாட்கள்ல இந்த சோம்பேறித்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்வோம்? சிந்தித்து பார்ப்போம். அவர் இல்லாதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. 51 வசனமாக, அதே 26 அதிகாரம் 51 வசனம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள். யூதாஸ் பிரதான ஆசாரியத்தில் பேசி போர்ச்சேவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறான். உங்களுக்கு ஒருவேளை அங்கே கூட்டத்தில் அடையாளம் தெரியாமல் இருக்கும் என்று சொன்னால், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர்தான், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அடையாளத்தை சொல்லி கூட்டு வந்திருக்கிறான். வாசிகள் அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். வருகிறான், இயேசு முத்தம் செய்கிறான். சகோதரனே, சிநேகிதனே, முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லி சொன்னார். போர்ச்சேவர்கள் இயேசுவை பிடித்தார்கள். அப்பொழுது நாம் கவனிக்க போகிற ஒரு வார்த்தை, இயேசுவோடு கூட இருந்தவர்கள் ஒரு சீஷன் தன்னுடைய பட்டயத்தை உருவி அந்த வீரர்கள் அவருடைய காதை வெட்டினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இம்பல்சிவ், இன்னொரு கூட்டம், உணர்ச்சி பூர்வமான மக்கள். சிலுவையை எதிர்மறையாக அணுகிறவர்கள் யார்? உணர்ச்சி பூர்வமான கூட்டம். இயேசு நினைச்சாருன்னா காதையில் ஆளையை அவர் என்ன செய்திருக்க முடியும்? அவரால் கொண்டிருக்க முடியும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த படைகளை அழித்திருக்க முடியும். ஆனா ஆண்டவர் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம், இவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் முதிர்ச்சியாக செயல்பட வேண்டிய சீசரில் ஒருவன் உணர்ச்சி வசப்பட்டு செய்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது செய்தது சரியா தவறா என்கிற விவாதத்துக்குள் நாம் போக வேண்டாம். அவன் செய்த அந்த உணர்ச்சி பூர்வமான செயல், அதுதான் நம்முடைய குறிப்பு. ஒரு கிறிஸ்தவன் உணர்ச்சி பூர்வமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஆழமாக சிந்தித்து செயல்படுகிற ஒரு கூட்டத்திற்குள் நாம் இருக்க வேண்டும். ஆராதனை என்பது வெறும் உணர்ச்சி அல்ல. ஆராதனை என்பது ஆண்டவரோடு இணைவது. செய்தியை கேட்பது என்பது உணர்ச்சி அல்ல. செய்தியை கேட்பது என்பது ஆவியானுடைய சத்தத்துக்கு பதில் செய்து, ரெஸ்பாண்டிங் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். கூட்டங்கள் என்பது ஆரவாரமிட்டு சந்தோஷத்தோட கலிகூர்ந்து போகிறது அல்ல, அதற்கு பதில் செய்வது. சோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, ரிஃப்ளெக்டிங் லைஃப். We have to reflect the nature of our master. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கணும். ரிஃப்ளெக்ட் தி கிராஸ், சிலுவையை பிரதிபலிக்கணும். ரிஃப்ளெக்ட் கிறிஸ்டியன் வெர்ச்சுஸ், கிறிஸ்தவ பண்புகளை பிரதிபலிக்கணும். ரிஃப்ளெக்ட் பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் எத்திக்ஸ், வேதாகம கொள்கைகளையும் அறநெறிகளையும் நாம் பிரதிபலிக்கணும். ரிஃப்ளெக்ட் தி சர்ச், தி சிஸ்டம் ஆஃப் தி சர்ச், சபையின் அமைப்புகளை, சபையின் நல்ல காரியங்களை பிரதிபலிக்கணும். So the Christian life is a life of reflection. ஒன்றே கிடையாது, அப்படியே கேட்டுட்டு போறது கிடையாது. கேட்டு உள்வாங்கி அதை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. அது உணர்ச்சியில ஒத்து வராது. இப்போ பாருங்க, நிறைய இடங்கள்ல ஆராதனை மட்டுமே நடக்கும், வேர்டு கூட இருக்காது. ஆராதனை 3 hours 4 hours நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ், ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ், ப்ரொஃபஷனல் லைட்டிங்ஸ், ப்ரொஃபஷனல் கேமரா, எல்லாமே ப்ரொஃபஷனலா இருக்கும். ஆனா அங்க என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கிறது உணர்ச்சி, எமோஷன்ஸ். அந்த கூட்டத்துக்கு போற ஒரு வாலிபன் நல்லா ஆராதிப்பான், டயர்ட் ஆவான், விசில் கூட அடிப்பான், டயர்ட் ஆயிடுவான். அவன் திரும்பி போகும்பொழுது அவனுக்கு என்ன உணர்வு இருக்குங்கிறது அவன் முக்கியமானது, என்ன சிந்திக்கிறான் என்பது முக்கியமானது. சரி, நல்லா இருந்தது, அந்த லைட் நல்லா இருந்தது, அந்த ஸ்டேஜ் நல்லா இருந்தது, அந்த அண்ணன் போட்ட சூட் நல்லா இருந்தது, ஷூ நல்லா இருந்தது, மைக்கு நல்லா இருந்தது, இப்படி எதையாவது ஒண்ணு நல்லா இருந்துட்டு சொல்லிட்டு போறான்னா
அந்த கூட்டத்துக்கு பண்ண டைம், மணி, பிளானிங் எல்லாம் வேஸ்ட். அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனா, கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன், இதை விடணும்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். இதுதான் சக்சஸ். டிஎல் மூடி ஒரு பெரிய கன்வென்ஷன்ல ஒரு முறை பேசினாரா, பெரிய கன்வென்ஷன் அழகா பேசினார். கூட்டம் முடிந்து ஒருத்தர் வந்து சொன்னாரா, மூடி யூஆர் a great preacher, I appreciate you அப்படின்னு போனாராம். நீ பெரிய சிறந்த பிரசங்கியார், உன்னை நான் பாராட்டுகிறேன்னு சொன்னாராம். மூடி அன்னைக்கு உள்ள ராத்திரி உட்கார்ந்து சாப்பிட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் கேட்ட அந்த கமெண்ட் வந்து அது சரியில்லாத ஒன்று, நான் அதை வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் எடுத்து ஜெபம் பண்ணாராம். அவன் என்னை புகழ்வகும்படியாக நான் ஏதோ அவனுக்கு காண்பித்திருக்கிறேன், உண்மை நான் மறைத்து விட்டேன், என்னை மன்னின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். செகண்ட் டே கன்வென்ஷன் அதே ஆள் வந்தா, மூடி நல்லா பிரசங்கம் பண்ணாரு. அப்ப போகும்போது அந்த ஆள் சொல்லிட்டு போனாரா, மூடி ஐ நோ அவர் காட் இஸ் சோ கிரேட், நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர் என்பதை அன்னைக்கு அறிந்து கொண்டேன்னு சொன்னாராம். சோ மூடி என்ன சொல்றாரு, என்னை பெரியவனாக நான் காண்பித்தால் என்னை புகழ்வார்கள், நான் இயேசுவை பெரியவராக காண்பித்தால் இயேசுவை புகழ்வார்கள், என்னை திறமைசாலியாக காட்டினால் என்னுடைய திறமையை ஆட்கள் அங்கீகரித்து பாராட்டுவார்கள், ஆனால் இயேசுதான் காரணம் என்று சொன்னால் இயேசு இடத்துக்கு வருவார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை ஜனங்களை தன் பக்கமாய் இழுக்கிறதல்ல, இயேசு பக்கமாய் தள்ளுவது என்று அழகாய் சொல்லி இருக்கிறார். பட் இம்பல்சிவ் கேரக்டர் ஆர் எமோஷனல் பீப்புள் cannot do that. ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கிற ஒருத்தன் அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, அவனுக்கு அது வராது. சோ அதனாலதான் சிலுவை சுமந்து சிரித்த முகமாய் இயேசுவை பின்பற்றி போக வேண்டும் என்றால் அர்ப்பணிப்பு அவசியம். உணர்ச்சிகளில் அர்ப்பணிப்பு இருக்காது, அல்லது உணர்ச்சிகளில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மங்கி போகும், லாங் ரன்ல வராது. உணர்ச்சிகளில் ஆழமான சிந்தை இருக்காது. There is no deep thoughts in the emotions. There is no commitment in the emotions. There is no patience in the emotions. உணர்ச்சிகள்ல பொறுமை இருக்காது. There is no genuine love towards God in the emotions. உணர்வுகள்ல ஆழமான அன்பு இருக்காது. சோ நல்ல கவனிய, கிறிஸ்தவம் என்பது உணர்வுகளில் நின்று விட்டு போகிற ஒன்று அல்ல, அது அடுத்த கட்டத்திற்கு வர வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 58 வசனத்தை பார்ப்போம். கடைசி ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு வர வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். கோவர்ட், பயப்படுகிறவன் அல்லது பயந்தாங்கொல்லி. மூன்றாவது இன்னொரு மனிதன். 3 வார்த்தை நான் சொல்லி இருக்கிறேன். லேசி போன்ஸ், சோம்பேறிகள், இம்பல்சிவ் உணர்வு பூர்வமாக சிந்திக்கிறவர்கள் அல்லது மனக்கிளர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறவர்கள். மூன்றாவது கோவர்ட்ஸ், பயப்படுறவர்கள். பேதுரு ஒரு முக்கியமான சீஷன், ஆண்டவர் ரொம்ப பக்கத்தில் இருந்தவர், அந்த உள்வட்டத்தில் இருந்தவர். ஆண்டவர் மருவமலைக்கு போகும்போது சில முக்கியமான தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த உள்வட்டம், இன்னர் சர்க்கிள் வச்சிருந்தார். பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேர் தான் ஆண்டவர் கூட்டு போனாரு. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, அந்த பிரதானமான இடத்தில் இருந்த ஒருத்தர் இயேசுவை தூரத்துல பின்பற்றாராம். He followed Jesus at a distance. ஒரு தெரியும், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், வேலைக்காரர் கேட்கிறார், உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது நீயும் அவர்களில் ஒருவன் என்று சொல்லும் பொழுது இல்லைன்னு சொல்லி சபிக்கிறார். சத்தியம் பண்ணுகிறார், சபிக்கிறதை நான் பார்க்கிறோம். சோ இயேசுக்கு பக்கத்துல பின்பற்றி போயிருக்க வேண்டியவன், அவரை பார்க்க வேண்டியவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று அறிக்கை செய்திருக்க வேண்டியவன், தூரத்தில் போய் அரண்மனைக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை பார்க்கும்படி சேவகரோடு கூட உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது. He was playing the safe game. ரொம்ப தன்னை பாதுகாத்து கொண்டான். அது கிறிஸ்தவத்துக்கு ஒத்து வராது. ஒரு கிறிஸ்தவன் தைரியசாலியாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும், அதற்காக ஞானமாக இருக்க வேண்டும். பாடுகளையோ எதிர்ப்புகளையோ அவன் ஒரு நாளும் கண்டு அஞ்சக்கூடாது. இயேசுவை மறுதலிக்க கூடாது. நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும், இயேசுவை மறுதலிக்க கூடாது. துணிந்து நிற்கிற கிருபைகளை கத்திரத்தில் சத்தியத்திற்காக, திருச்சபைக்காக, கொள்கைகளுக்காக, வசனத்திற்காக, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக வைராக்கியம் பாராட்டி துணிந்து நிற்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராங்க, கட்டளையிடுவாராங்க. சோ இவைகள் எல்லாம் சிலுவை சம்பந்தப்பட்ட மனிதர்கள் தான். ஆனால் சிலுவையை எதிர்மறையாக அணுகினார்கள். நாம் அப்படி அணுகாத இருக்கிற கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. ஜெபம், ஆண்டவரே, நாங்கள் சில காரியங்களை தியானித்தோம், எதிர்மறையான சிந்தனைகளை சிந்திக்கிற மனிதர்களை அல்லது சம்பந்தப்பட்ட மனிதர்களை, எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட எதிர்மறையான பண்புகளோ எதிர்மறையான காரியங்களோ இருக்காதபடி
கர்த்தனை காத்துக்கொள்ளும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.